சிவகாசியில் போலி நகைகளை அடமானம் வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடுக்கப்பட்ட புகாருக்கு வங்கி நகை மதிப்பீட்டாளரும் நகைக்கடை உரிமையாளரும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு வங்கிக்கு எதிரே பாலசுந்தரம் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் மறு விற்பனைக்கு வரும் நகைகளை வாங்கி எதிரே உள்ள வங்கியில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று 56 வாடிக்கையாளர்களின் பெயரில் 15,427 கிராம் நகைகளை அடகு வைத்து சுமார் 7,55,00,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் பாலசுந்தரமும் நகை மதிப்பீட்டாளர் முத்துமணியும் சேர்ந்து போலி நகைகளை வைத்து மோசடி செய்ததாக வங்கியின் நெல்லை பிராந்திய மேலாளர் ரஞ்சித் என்பவர் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த புகாருக்கு பாலசுந்தரமும் முத்துமணியும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். கடன் தொகையை திருப்பிச் செலுத்திய பிறகும் நகையை திருப்பி தராமலும் நகை மதிப்பீட்டு அறிக்கையை காண்பிக்காமலும் வங்கி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக பாலசுந்தரம் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் ரிசர்வ் வங்கி மற்றும் சிபிஐ தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி கூறியுள்ளார். ஒரு பேங்க் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்ன சார் கேட்டு பேங்க் போகும்போது உங்கள் நகையில் மச்சம் கம்மியாக இருக்குது, அது போலி நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போய், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, போலி நகைன்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, எனக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுங்க, இல்லை என்னுடைய நகையை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் என்னோடய நகையை கண்ணில் காட்டலை அவங்க. அப்போ நீங்கள் அந்த முத்துமணி என்றவரும் நானும் உடந்தையாக இருந்து தான் இதை பண்ணோன்னு சொல்கிறீங்க. ஆனால் முத்துமணி இல்லாமலே முத்துமணிக்கு அப்புறமா 3 மாதத்துக்கு இருக்க ஒவ்வொரு ஆடிட்டர் ப்ளஸ் அப்ரைசர் வெளியிலேருந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போயெல்லாம் என்னுடைய நகை 916 நகை தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. முறையாக ஹைகோர்ட்டில் நான் இந்த ஏன் ஜுவல்லை கொடுக்கல, ஏன் ஜுவல்லை என் கண்ணில் காட்டலை, ஏன் டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுக்கலன்னு சொல்லி முறையாக ஹைகோர்ட்டில் ரெட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன். 3/6 விசாரணைக்கு வருது. இந்த நகையை மேனேஜரும் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாம் ஒரிஜினலாக தான் சொன்னாங்க. ஆடிட்டிங் பார்த்தவங்களும் ஒரிஜினலாக தான் சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது போலியான நகை அப்படின்னு சொல்லி எனக்கும் அவங்களுக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டாங்க. இதை ஆர்பிஐ அவங்க தான் ரிசர்வ் வங்கியில் எனக்கு சரியான நீதி கிடைக்கணும். ரிசர்வ் பேங்க்லேருந்து செக் பண்ணி அவங்க உண்மையான நிலவரத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.